ஹலோ மக்களே! அம்மாக்கள மட்டும் பத்தி பேசி அப்பாக்கள மறந்துடுறோமோ? நான் எங்க நைனாவ பத்தி சொல்றேன். உங்களுடைய அப்பாவும் இப்படிதானான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பர்த்டே, பொங்கல், தீபாவளினா நம்ம எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. ஆனா, தனக்குன்னு எப்ப கடைசியா ஒரு ட்ரெஸ் வாங்குனாங்கன்றது ஞாபகம் இல்ல. நமக்கெல்லாம் ஒரு பீரோ நெறையா இருக்கும். ஆனா, அப்பாங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு ஷெல்ஃப் தாங்க இருக்கும். அந்த ஷெல்ஃப்ல அவங்களுடைய எல்லா பொருட்களுமே அடங்கியிருக்கும். நமக்கு பிடிச்சது ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குன்றத கூட பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. ஆனா, அவங்களுக்கு என்ன ஸ்வீட் காரம் பிடிக்குன்றத இன்னைய வரைக்கும் நம்மகிட்ட முழுசா சொல்லியிருக்க மாட்டாங்க. நாம ஏதாவது ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட காசு இருந்தா அத உங்களுக்காக சேர்த்து வைங்க. எங்களுக்காக எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். உங்களுக்காக நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு முடியலன்றத கூட நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அத விட உடம்பு முடியலன்னா கூட நமக்காக ஒரு ரூ. 10 சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு தான் போவாங்க. பிஞ்ச செப்பல கூட தச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காகன்னு எதையுமே யோசிக்க தெரியாத ஒரு ஜீவன் தான் நம்மளுடைய அப்பா. உங்களோட அப்பாவ பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.